படம் தரமா இருக்கு. ரிவ்யூலாம் பொய்யா சொல்றேன், படம் தரமா இருக்கு. வேற லெவல்ல படம், வேற லெவல்ல படம் பிச்சிட்டாங்கண்ணே. நல்லா இருந்துச்சு. படத்துல ரோலெக்ஸ் வரானே, ரோலெக்ஸ் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. இது லோகேஷ் கனகராஜ் படம் இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். அதாவது படம் சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லை, கான்செப்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா பழைய இது மாதிரிலாம் இல்லை, லியோ அளவுக்குலாம் இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணே, சூப்பர், நல்லா இருக்கு. படம் வேற மாதிரி நான் வச்சிருக்காண்டே கண்டிப்பா வந்து பாருங்க. படம் தரமா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சுனே, வந்து பாருங்க. ஒருத்தா இருக்கு படம், வந்து பாருங்க. வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். வந்து பார்க்கலாம், ஒருத்தா இருக்கு படம். சூப்பர், வேற லெவலு. சூப்பரா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு. தலைவர் பட்டை எடுக்கிறதுக்கு படம் நல்லா தான் இருக்கு. எந்த காமெடி கோவம் இல்லை, அப்படியே நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம். ஒன் டைம் பாருங்க ப்ரோ, அவ்வளோதான். ஆவரேஜா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ரஜினி ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த டிஏஜிங் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய படத்தில் அதை யூஸ் பண்ணல, இந்த படத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்றாங்க, ஆனால் சூப்பராக இருக்குது படம். எல்சியூக்குள்ளே வராதனால அவங்களுக்கு படம் என்னமோ சாட்டிஸ்ஃபையாக ஏற்றுக்கல போல. ஆனால் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் எல்லாருமே. படத்தில் வந்து ரஜினி வந்து கூலிக்கு தொழிலாளர் சம்மந்தமாக போராடுன்னு சொன்னார். அண்மையில் பார்த்தோம்னா சென்னையில் தூய்மை தொழிலாளர் வந்து ஒரு 10-15 நாளாக போராட்டம் பண்ணாங்க. அப்போ இந்த தொழிலாளர் பிரச்சனையை பற்றி பேசுகிற ரஜினி வந்து அதை பற்றி பேசாமல் ஆடியோ லான்ச்சில் தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். முதல்ல கூலி தொழிலாளர் பற்றி பேசினார்னா தூய்மை தொழிலாளர் போன்ற முக்கிய பிரச்சனையை பேசுன்றதான் கருத்து. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் தரமா இருந்துச்சு ப்ரோ. ஐப்புக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே சேமா ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. எதிர்பாராம இவ்வளவுதான், கம்மி லிமிட்டடா இல்லாம நல்லா இருக்கு. இல்லைங்க சார், இல்லைங்க சார். அதாவது ஒருத்தா இருக்கு, நல்லா ஜாலியா கொண்டு போயிருக்காங்க. ஓவர் சென்டிமெண்ட் இல்லாம, ஓவரா எதுவுமே அதிகமா இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா சார். படம் சுமார் தான் ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இல்லை ப்ரோ, நிறைய வீக்காக தான் இருக்கு படம். ஆவரேஜ் தான் ப்ரோ படம். ரொம்ப எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கல. ஜெயிலர் மூவி மாதிரி இருந்துச்சு. ஜெயிலரு இந்த ஒரே கான்செப்டே திரும்பி திரும்பி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஜெயிலர் கான்செப்டே கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அந்த எப்படி இன்ட்ரோ கொடுத்து காப்பாற்ற சொல்லி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆவரேஜ் தான். மாசின் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை படத்தில். கதை எதுவுமே இல்லை, ட்விஸ்ட் எதுவுமே இல்லை. இல்லை, நடுவில் போர் அடிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போர் அடிச்சிருச்சு. அந்த சென்டிமெண்ட்டாக பேசுகிற சீன்லாம் போர் அடிச்சிருச்சு. ஆவரேஜ் தான் போகிறோம். கதையே ஒன்றுமே இல்லை ப்ரோ. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூலியாக வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு பழி வாங்குறதுக்காக தான். இப்போ வந்து ஃப்ரெண்டை வந்துட்டு கொண்டுட்டாங்க. அது யார் கொண்டாங்க, எப்படி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்காக தான் ரஜினி வராரு. வேறு எதுவும் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. கான்செப்டே அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் இல்லை, சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அமீர் கான் கேமியோவில் ரொம்ப மோசமாக இருக்குது. வராரு, 2 நிமிஷம் இருக்காரு, போயிட்டாரு அமீர் கான். அதே மாதிரி தான் கேமியோ ஃபுல்லாகவே ஒஸ்ட்டு தான் ப்ரோ. 1000 கோடி கன்ஃபார்ம் வந்துடும் படத்துக்கு. நாங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, பூரா எஸ்ஐடிலேருந்தே வந்திருக்கோம். எல்லா பேரும் இருக்கோம், நாங்கள் பொறுப்பாக இருக்கோம். 1000 கோடி கன்ஃபார்ம் வந்துடும். ரிவ்யூ சொல்லுப்பா. தலைவர் தானே, மனுஷனுக்காண்டே பார்க்கலாம்னு. 100 கோடி கன்ஃபார்ம்னே படம். என்ன கடைசியில் அமீர் கான் டவுசர் போட்டு வந்துட்டாருன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கான். 100 கோடி அடிச்சு. 1000 கோடி 100 கோடி என்னன்னு 2000 கோடி அடிக்கணும். என்னன்னு 2000 கோடின்னு பாபா வழி தானே. அந்த படம் மாதிரி தான் இருக்கு. ஆரம்பத்தில் வந்து இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் வச்சு உழப்பிட்டாங்க லைட்டா. மற்றபடி படம் தரமா இருக்கு. கதை அதெல்லாம் நல்லானே கொண்டு போறாங்க. படம் 3 மணி நேரம் பார்க்க போறோம், என்னத்த லாஜிக் எதிர்பார்க்க போறோம். என்ஜாய் பண்ணிட்டு போவோம், அவ்வளவுதான். அதெல்லாம் ஃபேமிலி ஏற்ற படம். இந்த படத்துக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல, அது மட்டும் தவிர்த்துருக்கலாம். எல்லாரும் அந்த கிளைமேக்ஸ்ல ரோலெக்ஸ் வராருனே, ரோலெக்ஸ். ஆமா, ரோலெக்ஸ். ஆமா, சூர்யா வராரு. அப்படி சொல்லி தான் கூட்டம் தான் இவங்க. அப்படி சொல்லி கூட்டம் தான். ஆனால் அவர் வரல, அமீர் கான் வந்தாப்புல நல்லா இருந்துச்சு. ரோலெக்ஸ் அளவு இருக்காது. அமீர் சார் கேரக்டர் நல்லா இருக்கும். ரோலெக்ஸ் அளவுல இருக்காது, ஓரளவு மீடியமா கேமியோக்கு வந்ததுக்கு இது ஒன்றுலாம். ஆனால் ஏசி டிக்கெட் எது கொடுத்தாங்க அந்த மாதிரி அளவுக்கு படத்தில் ஒன்றுமே இல்லை. ஃபேமிலியாலே வந்து பார்க்கலாம். கொஞ்சம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரலாம் ப்ரோ. அவங்க தான் என்ஜாய் பண்ணாங்க. அவங்ககிட்ட ஒரு நீங்கள் ப்ரோ ஒன்ஸ் மோர் வந்து பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும் இல்லை, வந்து பாருங்கள், ஓரளவுக்கு பார்க்கலாம். போர் அடிக்காமல் ஓரளவுக்கு இருக்கும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம், அவ்வளோ செட் ஆகும். ஓரளவுக்கு வந்து பார்க்கலாம். பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பெஸ்ட் படம் ரஜினி ஃபேன்ஸ் வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் ஃபைனலாக வந்து ரஜினி படம்
ரஜினி படத்துக்கு வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு காமெடி இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ஃபைட் இருக்கும், ஒரு டைமிங் காமெடி. ரஜினி காமெடி இருக்கா, தனியாக காமெடி இல்லை. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ரஜினி படமாக இந்த படம் வந்திருக்கு. நேற்று பூரா வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க பூரா யாருன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த நேற்று நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணவங்களுக்கு நான் அந்த ஹேட்டர்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். படம் வந்து டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஃபேஸ்புக் இதில் வந்து ரெண்டு கண்டெய்னர் இருந்துச்சு. இது எல்சியூவில் வரும், எல்சியூன்னு வராங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஏன்னா எல்சியூ குரூப்பு. ரெண்டாவது குரூப் வந்து வாட்ச் இருந்துச்சு. இது டைம் மிஷின் படமாக இருக்குமோ, அதனால வந்து டைம் மிஷின் தேடி வந்தவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அடுத்து வந்து இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கும். அவர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னாப்புல, ஏன் ஜானர் கிடையாது. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இது லோகேஷ் படமே கிடையாது அப்படின்றாங்க. லோகேஷ் என்ன சொன்னாப்புல, லோகேஷ் இன்டர்வியூ பார்த்துருக்கணும் யாராவது. லோகேஷ் சொல்லிட்டாப்புல, இது என்னோட ஜானர் கிடையாது, தலைவருக்காண்டி நான் ஸ்பெஷலாக என் ஜானரை விட்டு விலகி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ வந்து ஃபேன் பைபிள் அவர் வந்து ரஜினியை வச்சு படம் எடுத்தால் எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்திருக்காப்புல. எங்கேயுமே லேக் கிடையாது. படம் சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் செகண்ட் டே ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. எல்லாருமே எப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு. யாருமே இது இல்லை, தப்பாக பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பரப்புறதுனால இது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து எதை பார்க்கணும்னா, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதை பார்க்கக்கூடாது. 95 பேர் படம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ரிவ்யூவிலே பார்த்துருப்பீங்க. செகண்ட் டே இவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆகணும் அவசியம் கிடையாது. ஒரு நேற்று நல்லா இல்லைன்னு ஸ்ப்ரெட் பண்ண படத்துக்கு எதுக்கு இவ்வளோ வரணும்? ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தாங்களும் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ஏற்கனவே வந்து படம் ரிலீஸ் ஆக முன்னாடி புக் பண்ணிட்டோம் ஏன்னா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன சொல்லிட்டு போனாங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. எல்லா ரசிகரும் வந்தாங்க. அதனால் அந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதை நம்பாதீங்க. அவங்க பூரா யாருன்னா, இல்லை அவங்க பூரா யாருன்னா, படம் டைம் மிஷின் படம், சயின்ஸ் ஃபிக்ஷனு, இது எல்சியூவில் கனெக்ட் பண்ணாங்களா மாட்டாங்களா, அந்த மாதிரி வந்தவங்களுக்கு தான் ஏமாற்றமே தவிர ஒரு ரஜினி ஃபேனாக வந்தவங்களுக்கு படம் 100% திருப்தி. லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி இது 1000 கோடி அடிக்குமா அடிக்காத அதெல்லாம் மேட்டர் கிடையாது. 1000 கோடிலாம் மேட்டர் கிடையாது. அவர் என்ன சொன்னாப்புல, 190 ரூபா கொடுக்குறீங்க, 190 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொன்னாப்புல. அது மாதிரி நீங்கள் 190 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற பாப்கார்னுக்கு சேர்த்து 400 ரூபாய்க்கு ஒர்த்தான படம் இந்த படம் கூலி. ஓகேவா? இதுக்கு மேலே வேறு என்ன கொஸ்டின் சொல்லு. இல்லை, இப்போ அமெரிக்கான பேன் இண்டியா மூவிலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பேன் இண்டியா ஆக்டருக்காக எடுக்கப்பட்ட மூவியா இல்லை ஒரு கேரக்டர் ஆஃப் ரோல்? பேன் இண்டியா பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எப்படின்னா, மற்ற படத்தில் வந்து பேன் இண்டியான்னு சும்மா இதுக்கு மட்டும் போட்டுருவாங்க. இதில் வந்து நாகார்ஜுனா ஆந்திராக்காரராகவே வராரு, சௌபின் சாகர் கேரளாக்காரராகவே வராரு, கேரளா தான் பேசுகிறாப்புல. அமீர் கான் ஹிந்தி தான் பேசுகிறாப்புல. பேன் இண்டியா படம்ன்றக்காண்டி சும்மா எல்லாத்தையும் கோர்க்கல கேமியோவில். அவங்க அந்தந்த நேட்டிவ் பிளேஸாகவே நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எந்த படத்துலையும் கேமியோ வந்து அவங்க எக்ஸ்ட்ரா இது பண்ண முடியாது. அது மாதிரி அவங்களுக்கு கொடுத்த ரோல் எனக்கு ஒரே ஒரு இதுனா, இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தான். இவர் இருக்கார்ல, ஒரு கர்நாடகா கிட்ட ஒரு பேர் என்ன, அவரை மட்டும் இன்னும் கொஞ்சம் உபேந்திரா மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு நல்லா கொடுத்த சான்சஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துக்கலான்னு தோணுச்சு. அந்த ஒரு நெகட்டிவ் தான், அந்த ஒரு சின்ன இது தான். மற்றபடி வந்து நீங்கள் ஜெயிலர் பார்த்தீங்கல்ல, விக்ரம் ஜெயிலர் மாணி கேமியோ ஆக்ஷனு எங்கெங்கே மாசாக கொடுக்கணுமோ அங்கங்கே மாசு. உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து விக்ரம் பேட்டர்னில் ஸ்க்ரீன் பிளே போகும். ஒரு லோகேஷ் வந்து அவர் ஜானர்லேருந்து வெளியே வந்து ரஜினிக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு. நீங்கள் அப்படி வாங்க, படம் வந்து உங்களுக்கு 200% உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இல்லை, ஒருவேளை ஸ்டார் நிறைய பேர் இருக்கனால வந்துட்டு ரஜினியோட ரோல் வந்து சுருங்கிருச்சு. இல்லை, அப்படிலாம் கிடையாது. ரஜினி தான் மாஸாக இருக்குது. இதில் வந்து நாகார்ஜுனா வந்து படம் ஃபுல்லாகவே வராது. ரஜினிக்கு மேலே நாகார்ஜுனா தான் அதிகமாக வராது. ஆனால் சௌபின் சாகர் தான் அதிகமாக வராது. ஏன்னா அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் இசை வெளிப்பிள்ளாலே சொல்லியிருந்தாப்ப ரஜினி. சௌபின் சாகருக்கு வந்து நல்ல ட்விஸ்ட்டு, நல்ல கேரக்டர். இதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி ரோல் நிறையா வரும். நல்லா பண்ணியிருந்தாப்புல சௌபின் சாகர். ஸ்ருதிஹாசன் அஸ் யூஸ்வல் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி தான் இசையில் கிளாம்பராக பண்ணியிருந்தவங்க இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே ரஜினியுமே பாசிட்டிவாக ஒரு சில இடத்துல காமிச்சிருக்காங்க, நெகட்டிவாக காமிச்சிருக்காங்க. சௌபின் சாகரும் பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க, நெகட்டிவாக காமிச்சிருக்காங்க. நாகார்ஜுனும் பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க. இனி எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு அவங்களுக்கு நம்மன்னா நம்மளுக்கு நம்ம நல்லது தான் சொல்லி வைக்கோம்ல, நம்ம கேரக்டர் நம்ம நல்லவங்க. அந்த மாதிரி அந்தந்த கேரக்டர் ஜட்ஜ் பண்ணி எடுத்திருக்காங்க. வில்லன் அதே மாதிரி தான். சத்யராஜ் மட்டும் நெகட்டிவாக காமிக்கல. மற்ற கேரக்டர் எல்லாமே பாசிட்டிவாக காமிச்சிருக்காங்க, நெகட்டிவாக காமிச்சிருக்காங்க. சத்யராஜ் அப்படி காமிக்கல. அது மாதிரி இந்த ப்ளூ சட்டை ரிவ்யூ இருக்குல்ல, ப்ளூ சட்டைக்காரனை வந்து எல்லாருமே எதுக்கு பார்க்குறாங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு காமெடி இந்த ஆள் நல்லாலேன்னு சொல்லிட்டானா, அப்போ தானே படத்துக்கு போகணும் எல்லாரும். இவன் நல்லாலேன்னு சொல்லிட்டா அந்த படம் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அவன் நல்லாலேன்னு சொல்லிட்டேன் படம் ஹிட்டு. இதுக்கடுத்து இன்னொரு ரிவ்யூ இருக்கார், பிரசாந்த் பாண்டான்னு வாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீயானாலே பெய்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அவன் ஒரு பெய்ட் ரிவ்யூன்னு காசு கொடுக்கல போல, அதனால் இப்படி நெகட்டிவாக போட்டு அடிச்சு தள்ளுறாப்புல. அவன் சொன்னான்னு 80s அதனால அந்த டிஏஜிங் பண்ணது சரியில்லை, அனிருத் மியூசிக் போட்டு தான் தூக்கியிருக்காப்புல அப்படின்னு சொன்னான். நேற்று என் எடிட்டரோட தான் படம் பார்த்தேன், என் சேனல் எடிட்டரோட தான் படம் பார்த்தேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான், இதுக்கே எனக்கு 400 ரூபா செத்துச்சு அப்படின்னா. ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அவன் ரிவ்யூ வரான் பிரசாந்த். என் எடிட்டர் சொன்னான், எனக்கு என்ன டிக்கெட் இந்த மேட்டருக்கே முடிஞ்சுனே அப்படின்னா. அப்போ எது உண்மை? அதனால் ரிவ்யூ இந்த ப்ளூ சட்டை பிரசாந்த் அந்த ரிவ்யூலாம் பார்க்காதீங்க.
மக்கள் முதல் நாள் பேசுனாங்க, 2ஆம் நாள் பேசியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ரிவ்யூவை.